நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மாநகராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 38 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி மாநகராட்சி துறை இருக்குது. அந்த தனித்தனி மாநகராட்சி துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நம்ம சேனல் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டிலிருந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 6/3/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும். எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற பணி பாத்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானிக்கு ஒரு காலிப்படைகள் 59 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பிஎம்எஸ் குவாலிபிகேஷன் முடிச்சுக்கணும். மாதாந்திர சம்பளம் பாத்தீங்கன்னா 34,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பணி பாத்தீங்கன்னா மருந்து வழங்குனருக்கு ஒரு காலிப்பணிகள் கொடுத்திருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். டிஃபார்ம் எடுத்து நீங்க படிச்சிருந்திருக்கணும். டெய்லி பேட்டா 750 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பல்நோக்கு பணியாளர். 4 பணிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக தினக்கூலியா உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் சித்த ஆலோசகர் 2 காலிப்பணியிடங்கள். 59 வயசுக்குள்ள இருக்கணும். பிஎஸ்எம்எஸ் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 40,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியா பார்க்க போற 5வது பணி சிகிச்சை உதவியாளர். ஆணுக்கு ஒரு காலிப்பணியிடங்களும் பெண்ணுக்கு ஒரு காலிப்பணி, மொத்தம் 2 காலிப்பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதவி பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணா உங்களோட பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட், உங்களோட மதிப்பெண் பட்டியல் 10th 12th மார்க் ஷீட், அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ், கரண்ட் அட்ரஸ், முன் அனுபவ சான்றிதழ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், சிறப்பு தகுதி சான்றிதழ்னா டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்ற இருந்தாலும் சரி, டெஸ்ட் விண்டோவா இருக்கட்டும் சரி, எக்ஸர்வீஸ்மேனா இருக்கட்டும், இல்லைன்னா எனி வளர்நிலை டிசைடு, அதாவது சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி இருந்தாலும் சரி, நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625-014. இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். சோ இல்ல நான் அட்ரஸுக்கு நான் அனுப்ப முடியாது, நான் டைரக்டா இமெயில் ஐடி மூலியமாகவே நான் அனுப்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமெயில் ஐடி மூலியமாகவும் அனுப்பிக்கலாம். dphmdu@nic.in. சோ இந்த மெயில் ஐடி மூலமாகவும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம சொன்ன அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நீங்க 6/3/2025 வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க இந்த இது அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு. இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா நண்பர்களே? கண்டிப்பா உங்களுக்கு சேனல்ல நாங்க அப்லோட் பண்ணுவோம். நாங்க அப்லோட் பண்ண வேண்டியதுக்கு நீங்க பண்ணிட்டு ஒரே விஷயம், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள நல்ல பெர்ஃபார்மன்ஸா குட் குவாலிட்டியா ஒரு லேப்டாப் வாங்கணும், அதே மாதிரி ஒரு டேப் வாங்கணும், ஒரு மொபைல் போன் வாங்கணும், ஒரு ஜாய்ஸ்டிக், ஒரு மவுஸ், கீபேட், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும் சரி, நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். உங்களுக்கான ப்ராடக்ட் நாங்களே கம்மியான பட்ஜெட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட
நாங்க உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுவோம். இதே மாதிரி மெட்டீரியல் வாங்கணுமா, எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை பணியா இருக்கட்டும், அதே மாதிரி பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்இபி, டிஎன்எஸ்டிசி, இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.